மார்ச் மாதம் 14ஆம் தேதி இன்று நற்செய்தியின் வாயிலாக யார் நேர்மையானவர், கடவுளுக்கு அருகில் இருக்கிறவர் என்று இயேசு மக்களுக்கு சொன்ன உவமையை நாம் பாடமாக பெற்றுக்கொள்ள சிந்தித்து மகிழ இறைவன் அழைக்கிறார். கோயிலுக்கு சென்ற இருவரில் பரிசேயர் ஆலய பீடத்திற்கு அருகில் என்று கொண்டு தன்னை பற்றி அதிகமாக பேசி கடவுளை வழிபட்டு செல்லுகிற நிலையில வரிதண்டுபவரோ, ஆண்டவரே பாவியாக என் மீது இறங்கி அருளும் என்று வேண்டுகிற அந்த ஜெபத்தில் ஆலயத்தை விட்டு ஆசிரோடு சென்றவர் பரிசேயர் அல்ல, வரிதண்டுபவரே என்று இயேசு ஆண்டவர் உவமையை முடிக்கிறார். இன்று தவக்காலத்தில் நாமும் நம்முடைய வாழ்வை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். பரிசேயர் தன் வெளியடையாள செயல்களை முன்னிறுத்தினாரே தவிர தன் பலவீன உள்மன ஓட்டங்களை அவர் யோசிக்க கிடையாது. அதே போல தன்னை பற்றியே அதிகமாக பேசி மற்றவரையும் வம்புக்கு இழுத்து தன்னுடைய வேண்டுதலில் தேவையற்ற சம்பாஷணை செய்கிற போது அவர் கடவுளுக்கும் விரோதமாக இருக்கிறார், மனிதருக்கும் எதிராக இருக்கிறார். ஆனால் வருகின்றவரோ துணிச்சலோடு தன் நிலையை ஏற்றுக்கொள்ளுகிறார், தன்னை தாழ்த்துகிறார். அவருக்கு ஆசிர் நிறைந்து கிடைக்கிறது. நம்மிடத்தில் பெருமையும் சுய தம்பட்டமும் நாம் தான் என்று சொல்லுகின்ற அந்த நம்முடைய அகங்காரமும் கடவுளுக்கு முன்னால் செல்லுபடியாகாது. அவருக்கு முன்னால் நம்மை தாழ்த்துகிற போது இறைவன் நம்மை உயர்த்துவார் என்பதை புரிந்து கொள்வோம். ஜெபிப்போம். அன்பின் நிறைவா, எனது உள்ளத்தில் தாட்சியும் உண்மையான நன்றி உணர்வையும் எனக்கு பொழிந்து நான் பாவி, என்மேல் இரக்கமாயிரும் என்று உமக்கு முன் மண்டியிட அருள் தாரும். ஆமென்.